எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி இல்ல நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இறைவனுக்கு வந்து வணக்கத்தை தெரிவிச்சுட்டு தொடங்குவோம். இங்க வந்திருக்கோம் சீஃப் கெஸ்ட் டாக்டர் கோப்பரிந்தி அவர்களே, சேர்மன் ராஜசேகர் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் அவர்களே, பிரின்சிபல் அவர்களே மற்றும் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அன்பு செல்வங்களே, இங்கே வந்திருக்கும் பெற்றோர்களே, தாய்மார்களே, என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து அரசாங்க பள்ளியில அரசாங்க கல்லூரியில படிச்சுதான் நான் இந்த இன்னைக்கு வந்து அரசாங்கத்துல வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜிஎஸ்டி. இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிற வார்த்தை கேட்காத ஆளு யாரும் இருக்க மாட்டாங்க. சில மீடியாலாம் பார்த்துருப்பீங்க, இதுக்கு ஜிஎஸ்டியா அப்படின்னுவாங்க. ஸோ அந்த பெருமை வாய்ந்த அந்த துறையில வந்து தமிழ்நாடு அரசுக்கு கீழ் உள்ள வணிக வரித்துறை என்ற துறையில் நான் தற்பொழுது வணிக வரி அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன் கடந்த 13 வருடங்களாக. ஸோ நான் வந்து அரசாங்க பள்ளியில படிச்சுட்டு அரசாங்க கல்லூரியில படிச்சிருந்தோம். என்னோட தாய் இருக்காங்கல்ல, அவங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த விஷயத்த நான் வந்து இங்க உள்ள பெற்றோர்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா என்னோட தாயும் சரி, நான் படிச்ச ஸ்கூலும் சரி, எனக்கு வந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா டிசிப்ளின் தான் கற்றுக் கொடுத்தாங்க. எஜுகேஷன்லாம் வந்து ரெண்டாவது செகண்டரி தான் சொன்னாங்க, அப்புறம் படிச்சுக்கலாம், நீ வந்து டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரி, படிக்கிறியா இல்லை எந்திரிச்சுட்டாங்க. ஸோ அந்த பழக்கம் வந்து இன்னைய வரைக்கும் எனக்கு இருக்கு. வேலை இருக்கோ இல்லையோ காலையில் 4:30 மணிக்குலாம் எந்திரிச்சிடும். ஏன்னா எங்க அம்மா படிக்கல, அவங்க ஒரு விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா அவங்க வந்து என்னைய வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கெல்லாம் எதுவுமே சொல்றது இல்லை, ஆனா நான் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் படிப்பா படிப்பா படிப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் படிக்கிறதா இல்லையா என்னை காலையில் 4 மணிக்கு எழுப்பி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டாவது வகுப்புக்கு அப்புறம் வந்து ஒரு பெரம்பலூர் மாவட்டத்துல தான் அன்னமங்கலங்கிற ஒரு ஸ்கூலு. அப்ப இந்த ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம், இந்த சைட்ல இருந்து அரியண்டூர் எல்லா இந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் எங்களை படிச்சிருக்காங்க. ஸோ எங்க பள்ளியிலுமே சரி பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எழுப்பி போட்டுருவாங்க. ஸோ அந்த பழக்க வழக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிசிப்ளின். ஏன்னா 6 மணிக்கு ப்ரேயரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 7:30க்கு வந்து இது மாதிரி வந்து அந்த டிசிப்ளின் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து 8வது வரைக்கும் ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் தான். நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு நேரங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ எல்லாரும் நம்ம கூட இருக்க அந்த சூழ்நிலைகள் வந்து என்ன ஆகும்னா நம்ம கூட இருக்கவங்கலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் 12ஆம் வகுப்புல வந்து வணிக நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்தேன். அந்த வணிக வரி அந்த இதுல வந்து நான் என்னன்னா 200 அப்போ வந்து இன்னைக்குலாம் 100 மார்க்கு, அன்னைக்கு வந்து 12வது வந்து 200 மார்க்கு. ஸோ நான் வந்து என்னன்னா அதுல 190 எடுத்தேன். அப்போ வந்து அதோட என்னோட ஆசிரியர் வந்து என்ன சொன்னார்னா, நான் நிறைய பேர் எதிர்பார்த்தேன்பா, ஆனா நீ தான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து என்னோட மரியாதையை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் முன்னாள் மாணவர்கள் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவ போயிருந்தேன், அந்த ஆசிரியர் வந்திருந்தார். ஸோ அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடவுளா தெரியுறாரு. ஏன்னா அந்த அவரெல்லாம் என்ன சொல்றாருன்னா, அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, தலை குனிஞ்சு படிப்பா, தலை நிமிர்ந்து வாழலாம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு வந்து நீ ஜாலியா இருக்குன்னு நினைக்காத. 11வது 12வது படிக்கும்போது எங்களுக்கு ஃப்ரீ இருக்கிற அவர்லாம் வந்து அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்களுக்கு வந்து நிறைய நல்ல கருத்துக்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாருமே, நான் இப்ப வந்து அரசாங்க பணியில இருந்தாலும்
நிறைய வியாபாரிகளோட இடத்துக்கு போகும்போதும் சரி, நிறைய இடத்துக்கு போகும்போது சரி, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. நம்ம டாக்டர் இருக்காங்க, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம மூளை தெளிவா யோசிக்காது. நம்ம என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோமோ அப்பதான் நம்ம மூளை பிரில்லியண்டா யோசிக்கும். அதே மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு ப்ராப்பரான ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில நல்லா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். நம்ம ரொம்ப சிரமப்பட முடியும். அதனால நம்ம குழந்தைங்களை எதையுமே புகுத்த வேண்டாம். குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஏன்னா திருவள்ளுவரே அந்த ஒழுக்க முறையில 14வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏன்னா ஒழுக்கம் எல்லாத்துக்கும் முக்கியம் தான், இருந்தாலும் அது உயிருக்கு சமமா கருதுறோம். அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சோ நம்ம காலையில பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள்ட்ட தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா ஸ்கூல்ல டீச்சர்களோட கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. இருந்தாலும் பெற்றோர்கள் வீட்டுல அவங்க கூட அவங்கள மாதிரி டிராவல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நல்ல சக்சஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கு. அதை பெற்றோரோ ஆசிரியரோ யாராவது கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல போக சொல்லிடலாம். நம்மளோட எதிர்பார்ப்பு, நம்மளோட ஆசைகள், நம்மளோட கனவுகள் இருக்கும். நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைச்சேன், நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஊத்தவே கூடாது. என்னோட எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் பசங்கள்லாம் நான் எதையுமே அவங்கள்ட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணவே மாட்டேன். அதுவும் பேரண்ட்ஸ் மீட்டிங் போறேன்னா ஏதாவது என் பையன் எதுவும் சொன்னாங்கன்னா ஃப்ரீயா விடுங்க, அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பெரிய பையன் சொல்லுவான், அப்பா நான் என்னப்பா பண்ணணும், என்னப்பா ஆகணுங்க, உனக்கு என்ன விருப்பமோ அது பண்ணுவா அப்படின்னு. எனக்கு ஸ்பேஸை பத்தி நிறைய படிக்கணும்னு ஆசையா இருக்கு, படிப்பா அப்படின்னு. அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோ, அது புக்ஸ்ல உனக்கு நிறைய வாங்கி தந்துருந்துருக்கலாம், அதெல்லாம் பாரு படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மேடம் சொன்ன மாதிரி அந்த செல்போன் கூட தான், அந்த இப்போ உள்ள அந்த டெக்னாலஜியோட தான் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா புத்தகம் வாசிக்கிறது, டெய்லியும் செய்தித்தாள் வாசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கத்துல வந்துடும். ஸோ நம்ம தான் கல்டிவேட் பண்ணணும். அவங்கள ஒரு ஈடுபாடை கொண்டு வரணும். நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணல, எப்படி பேசணும் அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலோட சேர்மன் என்னோட திருச்சி பெரியார் ஈவேரா காலேஜ்ல படிச்ச நானும் அவரும் ஒரே கிளாஸ்மேட்ஸு. ஸோ அந்த வகையில என்னை இங்க கூப்பிட்டு பெருமைப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இந்த குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பா படிச்சு வருங்காலத்துல இந்த பள்ளியில இருந்து நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும், நல்ல சயின்டிஸ்டாகவும், நல்ல டாக்டராகவும் வரணும்னு எதிர்பார்ப்போட இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your words, inspiring words, and for being a part of today's program. It is time to recognize the remarkable achievements of our